ஃபாதர் ராயப்பா எழுதிய ஒரு புஸ்தகம். இது வந்து ஆந்த்ரோபாலஜி வேர்சஸ் காஸ்மாலஜி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. இந்த அதாவது மானிட இயல் அதிலிருந்து பிரபஞ்ச இயல் அப்படின்னு சொல்லி அவனுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் ஒரு 80வது பக்கத்தில் இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு மைய கருத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார். அந்த 80வது பக்கம் வரைக்கும் அவர் வந்து அந்த கருத்தை வந்து பில்டப் பண்ணிக்கினே வர்றாரு. அப்புறம் 80வது பக்கத்தில் இந்த மைய கருத்தை பதிவு செய்கிறாரு. அதற்கு பிறகு அந்த 80வது பக்கத்திலிருந்து அந்த கருத்தை வந்து அவர் விவரிக்கிறார், விளக்கிக்கொண்டே வர்றார். இதில் ஒரு மைய கருத்து வந்து அவர் பதிவு செய்கிறார். இந்த மைய கருத்தை தான் நம்ம கூட்டத்தினுடைய நோக்கம். நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம். இந்த சமூகத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையினுடைய மைய கருத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு விடை. இன்றைக்கி இருக்கின்ற ஒரு மதவாதிகளுக்கு ஒரு மையமான கருத்து, இன்று இருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு, ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு சமூக பணியாளனுக்கு, ஒரு தனி மனித குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவனுக்கு, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய அமைப்புகள் அத்தனைக்குமாக அந்த கருத்து தான் மையமானது. அந்த கருத்து அடிப்படையில் தான் இந்த சமூகமானது மாற வேண்டும் என்பதை அதில் பதிவு செய்கிறார். ஆங்கிலத்தில் அதனை எலிமினேட் டாமினேஷன் இன் ஆல் ஃபார்ம்ஸ் என்பது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தை. எலிமினேட் டாமினேஷன் இன் ஆல் ஃபார்ம்ஸ், இதுதான் இந்த சமூகத்தில் நடக்கிறது என்று பதிவு செய்கிறார். அதாவது டாமினேஷன் என்பதனை 2 பகுதியாக பிரிக்கிறார். ஒரு பகுதி வந்து அந்த இயற்கையை ஆக்கிரமிப்பு செய்தல், அப்புறம் அடுத்த பகுதி வந்து ஒரு மனிதத்தை ஆக்கிரமிப்பு செய்தல். இந்த ஆக்கிரமிப்பு, அடக்குமுறை, மேலாண்மை, அதிகாரம் கொள்ளுதல், இதுதான் இன்றைய சமூகத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய மனிதத்தையும், மனித வளத்தையும், மனிதத்தினுடைய மேன்மையையும், மனிதத்தினுடைய உயர்வையும், மனிதத்தினுடைய மகிமையையும், மனிதத்தினுடைய புனிதத்தையும் அழித்து கொண்டிருக்கிறது. ஒருவன் பிறரை, ஒரு நாடு பிற நாட்டினை, ஒரு சமூகம் பிற சமூகத்தினை, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை, ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழுத்துவது, அதிகாரம் புரிவது, ஆட்டி படைப்பது, மேன்மையாக நினைப்பது, கீழாக பிறரை நினைப்பது, இப்படியான ஒரு போராட்டம்தான் இந்த சமூகத்தினை பேரழிவுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, அது உலகளாவிய சமூகமாக இருந்தாலும் சரி, இது நடைபெறுகின்ற இந்த ஆதிக்க மனப்பான்மை, உன்னை விட நான் பெரியவன், உன் நாட்டை விட என் நாடு பெரியது, உன் மதத்தை விட என் மதம் பெரியது, உன் ஜாதியை விட என் ஜாதி பெரியது, இப்படியான இந்த போராட்டமே சமூகத்தை சீரழித்து விட்டது. மறுபடியும் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் ஒரு குடும்பம் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தன்மை, இந்த ஆக்கிரமிப்பு தன்மை, இதன் பின்னதாக இருக்கின்ற ஒரு தத்துவார்த்தமான அமைப்பு, அவர் சிந்தனை ஓட்டம், கருத்தியல் சிந்தனை, இவைகள் அனைத்தும் மாற்றம் பெற வேண்டும். நாம் ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு துகள், ஒரு சிறு துளி என்ற ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்குள் ஏற்பட வேண்டும். இங்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களோடு நாம் இணைந்தவர்களாக வாழ்வது, பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களோடு இணைந்து வாழ்வது, இதனைத்தான் இந்த ஏட்டில் 80வது பகுதியில் மிக அருமையாக அவர் பதிவு செய்கிறார். இந்த அதிகார
மனப்பான்மை போக வேண்டும் என்று சொன்னால், ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு விவசாயத்தை சீரழிக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த அதிகாரத்தினால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேதியியல் முறையான இல்லாட்டினாக கெமிக்கலைஸ்டு அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுகிறோம். அந்த வேதியியல் தன்மையான வேதியியல் முறையில் செயல்படுகின்ற ஒரு விவசாய முறையினால் நாம் நுண்ணுயிர்களையெல்லாம் அழிக்கின்றோம். நுண்ணுயிர்கள் மேல் நாம் ஆக்கிரமிப்பு செய்கிறோம். இதனை நாம் நிறுத்த வேண்டும். அப்போ அதற்கு மாற்றாக நம்ம என்ன செய்வது? அதனை மற்ற பகுதி எல்லாரும் பயிர்ந்து கொண்டே வருகிறார். அதில் ஒன்று தான் நம்ம இயற்கை விவசாயம். அந்த இயற்கை விவசாயத்தில் நாம் நுண்ணுயிர்களை கூட அழிப்பது கிடையாது. நம் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமாக இருக்கின்ற அந்த நுண்ணுயிர்களை கூட நம்ம பராமரிக்கும் அந்த இயற்கை விவசாய முறை. அந்த இயற்கை விவசாய முறை என்றால் என்ன, அது எவ்வாறாக செய்வது? அதே போன்று இயற்கை மூலிகை, இயற்கை மருத்துவம், அந்த மூலிகைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய நோய்களை நீக்குவதற்கு அந்த மூலிகைகளை எவ்வாறாக நாம் பயன்படுத்துவது என்பதை பற்றி இன்று 2 விதமாக அவர்கள் விளக்குவார்கள். இது ஸ்டெல்லா அவர்களும் பரமசிவம் அவர்களும் நமக்கு இந்த மூலிகைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனை பற்றிய பயன்பாடுகளையும் அது எவ்வாறாக பயன்படுத்துவது என்பதை பற்றியும் அவர்கள் விளக்குவார்கள். அத்தோடு இங்கு இருக்கின்ற நம்முடைய மாணவி செல்வங்கள் இவர்கள் இவர்களுக்கு அந்த சிந்தனை ஓட வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு அந்த மூலிகைகளுடைய பயன்பாடுகளை பற்றி ஒரு சின்ன ஒரு செயல்முறை செய்வோம். ரைட்டா? ஓகே. இவ்வாறாக இறுதியாக நாம் எந்த ஒரு சமூகத்தை நோக்கி செல்லுகிறோம், அப்பொழுது இயற்கையையும் மனிதத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு அதிகாரமற்ற, அனைத்து பேருக்கும் மதிப்பளிக்கின்ற, அனைவரையும் ஜனநாயக முறையிலே பயன்படுத்துகின்ற, அனைத்திலும் ஜனநாயக முறையில் வாழ வைக்கின்ற ஒரு மாற்று சமூக அமைப்பு, ஒரு மாற்று கலாச்சாரம், ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று பொருளாதாரம் என்பதை பற்றி நாம் இந்த கூட்டத்தினுடைய இறுதியில் ஒரு தொகுப்பாக நாம் பார்ப்போம். சரியா? செய்யலாமா? ஓகே.